ஹே மூவி லவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி உங்களுக்கு 2020 ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் மூவியை தான் தேடி பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் த இன்விசிபிள் மேன். இன்விசிபிள் மேன்னா என்னப்பா, அவன் யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருப்பான், ஏதோ ஒரு பவர் கிடைச்சதுனால அந்த கண்ணுக்கு தெரியாமல் அவன் செய்கிற சேட்டையெல்லாம் படமாக எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சினா அதான் கிடையாது. இந்த படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அதாவது ட்விஸ்ட்டுக்குள்ள ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கும். இந்த படம் ஒர்த் வாட்சிங் தான். படத்தோட பட்ஜெட் வெறும் 50 கோடி தான். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 700 கோடி. இதிலே தெரியும் படம் எந்த லெவலுக்கு இருக்குன்னு. சரி, வாழலான்னு பேசாம கதைக்குள்ள போகலாம். ஜென்ரலா இன்விசிபிள் மேன்னா அவன் கண்ணு தெரியாம இருப்பான், அதே கான்செப்ட் தானே. அதை கூடவே ஹாரர் த்ரில்லர், அது கூட ட்விஸ்டையும் சேர்த்து அள்ளி தெளிச்சு விட்டுருக்காங்க இந்த படத்துல. சரி, படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு இருக்கா. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவ வீட்டுல இருந்து தப்பிச்சு ஓடுறா. அதாவது அவன் ஹஸ்பண்ட் டார்ச்சர் தாங்க முடியாம அந்த வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடணும்னு ஓடிக்கிட்டு இருக்கா. அப்படி ஓடிட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட முகத்தை பார்க்கும்போது பயங்கர பதட்டமா இருக்கு. அதுல இருந்து அவன் ஹஸ்பண்ட் அவளை எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கிறது தெரியுது. பொறுமையா எல்லாத்துல இருந்து கரெக்டா எஸ்கேப் ஆகி வெளியே வந்துருதா. அப்படி வெளியே வந்ததும் அந்த வீட்டில் அவள் வளர்த்துட்டு இருக்க நாய் கட்டி போட்டிருக்கிறத பார்க்குறா. சரி, இவ்வளவு நாள் நம்ம தான் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இந்த நாய் என்ன பாவம் பண்ணிச்சுன்னு அந்த நாயை அவுத்து விட்றா. அப்படி அவுத்து விட மோஸ்ட்ல பின்னாடி இருக்கிற ஒரு ஆடி காரில் அவள் கால் பட்டுருது. கால் படைய அந்த ஆடி கார்ல இருந்து ஒரு அலாரம் சவுண்ட் அடிக்கும். அவன் ஹஸ்பண்ட் முழிச்சிருதான். இப்போ ஹீரோயினும் ரூம்ல இல்லைங்கிறத தெரிஞ்சு அவன் ஹீரோயினை தேடி ஓடி வரான். நம்ம ஹீரோயினும் அந்த வீட்டில் இருக்கிற கோட்டச்சவரை தாண்டி குதிச்சு ஓடி போயிருந்தா. ஆனால் அந்த எஸ்கேப் பிளான் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ஒரு பிளான் போட்டு தான் பண்ணியிருக்கா. அந்த டைம்ல ஹீரோயினோட சிஸ்டர் வந்துருதாப்புல ஹீரோயினை கூப்பிட்டு போறதுக்கு. அதே டைம்ல ஹீரோயினை விரட்டிட்டு அவ ஹஸ்பண்டும் அந்த இடத்துல வந்து நிக்கிறான். அவ காருக்குள்ள ஏறிட்டா. இருந்தாலும் அந்த கார் கண்ணாடியை உடைச்சு நம்ம ஹீரோயினை கழுத்தை பிடிச்சிக்கிறான் ஹஸ்பண்ட். ஆனா அவளோட சிஸ்டர் காரை வேகமா எடுத்து அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்தாங்க. இப்போ அவ சிஸ்டரோட தான் நம்ம ஹீரோயின் கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறா. ஆனா அவ தங்கி இருக்கிற வீட்டை விட்டு வெளியே போறதுக்கே பயப்படுறா. எதுக்காகனா, யாரோ ஒரு ஆள் நமக்கு தெரியாமலே நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவ ரொம்பவே பயப்பட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினோட சிஸ்டர் கேட்கறா, எதுக்காக நீ அவன் கூட வாழ மாட்டேன்னு கேட்கும். அவன் என்னை அடிச்சலாம் துன்புறுத்தல, இருந்தாலும் முழுக்க முழுக்க அவனோட கண்ட்ரோல்ல நான் இருக்கணும்னு ஆசைப்படுறான். நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன பேசணும், நான் யார் கூட பேசணும், என் மூஞ்ச பார்த்தாலே நான் என்ன திங்க் பண்றேங்கிறத கூட தெரிஞ்சுக்கிறான். என் மூஞ்ச பார்த்தாலே என் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத அவன் புட்டு புட்டு வைக்கிறான். இதெல்லாம் தவிர்த்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். நீ என்னை விட்டு விலகி போகணும்னு நினைச்சா நான் உனக்கே தெரியாம நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். எழுதி வச்சுக்க, நான் உன்னை பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவேன். என்ன உன்னால பார்க்க முடியாது, ஆனா என்னால உன்னை ஒவ்வொரு அசைவையும் பார்க்க முடியும். அவன் விளையாட்டா சொன்ன எல்லா விஷயத்தையுமே ஹீரோயின் அவன் மண்டக்குள்ள பருப்பு மத்தை போட்டு கடைஞ்சிட்டு இருக்கிறா. அந்த டைம்ல அவ ஹஸ்பண்டோட தம்பிகிட்ட இருந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு. மறுநாள் அது என்ன வக்கீல் நோட்டீஸ்னு அவன் தம்பிக்கிட்ட போய் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அவன் தம்பி வந்து ஒரு லாயர். அவன் என்ன சொல்றான்னா, அவங்க ஹஸ்பண்ட் செத்துட்டாரு. அவன் சாவுறதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு $5 மில்லியன், அதாவது 35 கோடி ரூபா கொடுக்குற மாதிரி அவன் ஃபேமிலியில இருந்து கொடுக்கணுங்கிற மாதிரி உயில் எழுதி கொடுத்துருக்கான். மாசம் மாசம் உங்களுக்கு $1,00,000 கொடுப்பான். இதே மாதிரி அடுத்த ஒரு 6 வருஷத்துக்கு கொடுப்பான். ஆனா அவன் ஒரு கண்டிஷன் வைக்கான். அந்த கண்டிஷன் என்னன்னா, ஆனா இந்த அமௌண்ட்லாம் மாசம் மாசம் வர மோஸ்ட்ல உங்க பேர்ல எந்த கேஸுமே இருக்கக்கூடாது. அப்படி ஏதாட்டும் உங்களுக்கு மேல கேஸ் இருந்துச்சுன்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனையும் வச்சே கொடுக்குறான். செத்து போனது என்னமோ அவன் பிரதர் தான். ஆனா இவன் கொஞ்சம் நியாயமா நடந்துக்கிறான். இந்த அமௌண்ட் எல்லாம் கேட்டு மிரண்டு போன நம்ம ஹீரோயின் என்ன பிளான் பண்றான்னா, அவளுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா. அந்த சிஸ்டரோட பொண்ணு இப்போ ஒரு ஹையர் ஸ்டடி ரேஞ்சில் படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு மாசம் $10,000 கொடுக்குற மாதிரி அவ ஒரு பிளான் பண்றா. இருந்தாலும் உனக்கு எதுக்கு வீண் செலவு, இதெல்லாம் பண்ணணுமான்னு கேட்கவும், இல்ல இது என்னோட பிளான், இதை நான் ரொம்ப நாளா யோசிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றா. அதை கேட்ட அவ சிஸ்டர் ஃபேமிலி ரொம்பவே ஹாப்பி ஆயிருந்தாங்க. அப்படி சமைச்சிட்டு இருக்கும் போதுல திடீர்னு அந்த கிச்சன்ல தீ பிடிக்குது. அப்பவும் அவளுக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு, இந்த இடத்துல நம்ம யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவளுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இப்போ நைட் டைம்ல அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதுல அந்த பெட் அதுவா கீழே போகிற மாதிரி தெரியுது. அவ எந்திரிச்சு பாக்குறா. அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு சேர் இருக்குது, அதாவது ஒரு குஷன் சேர். அதுல யாரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அந்த சேர் அப்படியே அமுகி போய் இருக்குது. அப்படியே அவ பயந்து போய் அந்த பெட்ல இருக்கிற போர்வை எடுத்து அப்படி மேல போடுறா. சரி, ஏதாட்டும் உருவம் இருக்கான்னு பாக்குறா. ஆனா எந்த உருவமே இல்லை. சரி, இழுக்கலான்னு இழுக்கிறா. அந்த போர்வை மேல யாரோ மேல நிக்கிற மாதிரி அவ இழுக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு இழுக்கிறா. அப்படி அந்த பெட்ஷீட்டை கஷ்டப்பட்டு இழுக்கும் போச்சுல அந்த பெட்ஷீட் மேல யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. மிரண்டு போய் கத்திடுதா. அந்த வீட்டுல இருந்த அவ அக்கா, ஹஸ்பண்ட் எல்லாருமே அப்படி வந்து, சரி நீ வேலைக்கு போகிறதுனால தான் நீ ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, ஏதோட்டு ஒரு வேலைக்கு போ, உனக்கு இந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியே வந்துருவேன்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்றாங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்டு ஒரு இன்டர்வியூக்கும் போற. அந்த இன்டர்வியூல அவ மயக்கம் போட்டு கீழே விழுந்துருதா. என்ன காரணம்னா, அவ பிரெக்னண்டா இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவ வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. எதுக்காகனா, இவ பிரெக்னென்ட் ஆகக்கூடாதுன்னு சில மாத்திரைகள்லாம் எடுத்துட்டு இருப்பா. அதை அந்த ஸ்டார்டிங் சீன்ல அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி வர மோஸ்ட்ல அது கீழே விழுந்திருக்கும். அப்போ கீழே விழுந்த பாட்டில் இப்போ இவ இருக்கிற வீட்டுல இருக்குது, அதாவது அவ அக்கா வீட்டுல இருக்குது. இப்போ அவன் ஹஸ்பண்டோட பிரதர், அதாவது அந்த லாயர் கிட்ட போய் சொல்றா, உன் பிரதரை கொஞ்சம் என்ன மிரட்டுறத நிப்பாட்ட சொல்லு,
அவனால எவ்வளவு டார்ச்சர் எவ்வளவு கொடுமை பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணிட்டேன், அதையும் நான் அனுபவிச்சிட்டேன், இதுக்கு மேல என்னால அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்றா. இதுக்கு மேல அவன் டார்ச்சர் பண்றதுக்கு ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி சொல்றா. ஏன்னா அந்த அளவுக்கு அவ டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் நைட் டைம்ல அவளோட வீட்டு மாடியில ஒரு சத்தம் கேட்குது. அதாவது இந்த தேவையில்லாத பொருட்கள்லாம் போட்டு வச்சிருப்போம்ல, அந்த ரூம்குள்ள ஒரு சத்தம் கேட்குது. அந்த ரூம்குள்ளே அவ ஏறி போய் பாக்குறா. அந்த ரூம்க்கு ஒரு படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டு வழியா மேல ஏறி போய் பாக்குறா. அந்த ரூம் மேல ஒரு போனு ஒரு கத்தி அவளுக்காகவே வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது அப்பந்தான் வச்சிருந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவளுக்கு ஒரு டவுட், நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் ஆகி அங்க பக்கத்துல ஒரு பெயிண்ட் வாலி இருக்கு. அந்த பெயிண்ட் வாலி எடுத்து அந்த படிக்கட்டுல ஊத்துறா. அப்போதான் அந்த படத்துல ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸே ஓபன் பண்றாங்க. அப்போதான் நமக்கே ஒன்று தெரியுது, ஆக்சுவலாக அவ சொன்னது எல்லாமே உண்மை. அதாவது யாரோ இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, யாரோ ஒருத்தன் கண்ணுக்கு தெரியாத ஒருத்தன் இவளை ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கிறான். அந்த கண்ணுக்கு தெரியாதவன் ஹீரோயினை போட்டு அடின்னு அடிக்கிறா. ஆனா ஹீரோயின் அங்க இருந்து ஒரு வாடகைக்கார மூலியமா எப்படியோ தப்பிச்சு வேற ஒரு வீட்டுக்கு போயிருந்தா. அது வேற ஒரு ரூம் இல்ல, இவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அதாவது செத்து போனால அவனோட ரூம் தான். அந்த டோருக்கு ஒரு சீக்ரெட் கோடு இருக்கு, அதை போட்டாதான் ஓப்பன் ஆகும். நம்ம ஹீரோயின் அவளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பண்ணியிருப்பாங்களா, டேட் பண்ணியிருப்பாங்களா, அந்த டேட்டை போடுறா. சர்ப்ரைஸா அந்த டோரும் ஓப்பன் ஆகிருது. அவ உள்ள போய் பாக்குறா. 2 ஸ்டாண்டுக்கு இடையில ஏதோ ஒண்ணு தெரிஞ்சும் தெரியாம அப்படியே பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் சார்ஜ் ஏறிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதாவது அது ஒரு இன்விசிபிள் கோட்டு. அதை எப்படி ரெடி பண்ணிருக்கான்னா, என்ன கோட்டுனா இந்த கோட்டு முழுக்க முழுக்க கேமராவால செய்யப்பட்ட கோட்டு. இதுல என்ன லாஜிக்னா, பின்னாடி எடுக்கிற கேமரா முன்னாடி இருக்கிற டிஸ்பிளேல தெரியவும் இது வந்து கோட்டு முழுக்க ஒரு இன்விசிபிளா தெரியுது. சொல்ல போனா இது ஒரு கோக்குமாக்கான ஐடியா தான், ஆனா செமையா யோசிச்சிருக்கான். ஆக்சுவலா இந்த கோட்டை போட்டு தான் அவன் ஹஸ்பண்ட் இன்விசிபிளா நம்ம ஹீரோயினை போட்டு மிரட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கான் இவ்வளவு நாளா. அந்த கோட்டை எடுத்துட்டு ஹீரோயின் இப்ப கிளம்புறா. அவன் வேற ஒரு கோட்டு போட்டுட்டு கண்ணுக்கே தெரியாம அவளை விரட்டிட்டு வரவும் மிரண்டு போய் அந்த கோட்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி வேற இடத்துக்கு போயிருந்தா. இப்ப நடந்தது அவ பார்த்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவ அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி எனக்கு தெரியாமலே யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு சொன்னால அது ஒரு உண்மைதான். அதுக்காக ஒரு கோட்டை ரெடி பண்ணி என் ஹஸ்பண்ட் தான் இவ்வளவு நாள் என்ன ஃபாலோ பண்ணிருக்கான்னு சொல்லிட்டே இருக்கும் போதுல அவ சாப்பிட்டுட்டு இருக்கிற டேபிள் பக்கத்துல ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தி சடனா ஒரு செகண்ட் அப்படி நட்டாம நின்னுட்டு அவளோட சிஸ்டர் கழுத்துல சடனா கழுத்தை வெட்டிட்டு அந்த கத்தி மறுபடியும் நம்ம ஹீரோனோட கையிலே வந்து நின்றுது. அந்த ரெஸ்டாரண்ட்ல பக்கத்துல உட்காந்துருந்த எல்லாருமே அலறி அடிச்சு ஓடிடுறாங்க. இப்போ சொல்ல போனா நம்ம ஹீரோயினையும் அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க, அவ அக்காவை கொன்னுட்டா அப்படிங்கறதுக்காக. ஆனா கொன்னது யாரு? அந்த இன்விசிபிளா கோட்டை போட்டுட்டு அவ ஹஸ்பண்ட் தான் அவ அக்காவை கொண்டிருப்பான். அந்த போலீஸ்காரங்களும் சொந்த அக்காவே கொண்டுட்டான்னு அவளை கொஞ்சம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருந்தாங்க. அந்த டைம்ல அவளோட ஹஸ்பண்ட் அதாவது அந்த லாயர் பிரதர் வரான். சோ இப்ப நீ ஒரு கொலை பண்ணிட்ட, உன் மேல கேஸ் நடக்குது, அதனால உனக்கு வர வேண்டிய பணம் இனி வராது அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். ஆனா அந்த லாயர் ஹீரோயின் பக்கத்துல வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், நீ இப்போ பிரெக்னெண்டா இருக்க, நீ எல்லாத்தையும் மறந்துட்டு உன் ஹஸ்பண்ட் கூட போய் சேர்ந்து மறுபடியும் உனக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை நான் தந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது இவனும் இவளோட ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து எல்லா சேட்டையும் பண்ணிட்டு இருந்திருக்கான்னு. ஆனா இவ்வளவு நாள் அவன் சொல்லிட்டு இருந்தால அவன் சாகல, அவன் உயிரோட தான் இருக்கான்னு இப்பதான் கன்ஃபார்ம் ஆகிக்கிறது. பயங்கரமா திட்டி அந்த லாயர் அமுச்சு வச்சிருந்தா. ஆனா அவங்கிட்ட இருந்து ஒரு பேனாவை ரகசியமா எடுத்து வச்சிருப்பா. அந்த பேனாவை பாத்ரூம்குள்ள எடுத்துட்டு போயிட்டு அவ கையை குத்தி அவளுக்கு அவளே சூசைட் பண்ணிக்கலாம்னு ட்ரை பண்ண போச்சுல இன்விசிபிளா அவன் ஹஸ்பண்ட் இருப்பான்ல, அவன் வந்து கொஞ்சம் தடுக்கிறான். எதுக்காகனா இப்ப நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா, அதாவது அவனோட குழந்தை வந்து அவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு, அதுக்காக அவன் அவளை சூசைட் பண்ண விட மாட்டான். அந்த டைம்ல ஹீரோயின் கையில இருந்த பெண்ணை வச்சு இன்விசிபிளா இருக்க அவன் ஹஸ்பண்ட பயங்கரமா குத்துறா. அப்படி அந்த பெண்ணை வச்சு குத்துனால அந்த கோட்ல சில ப்ராப்ளம் ஆகி அப்பப்போ பிளிங்க் ஆகி தெரிய ஆரம்பிக்குது. அப்படி அவன் ஷூட்ல ப்ராப்ளம் ஆகி பிளிங்க் ஆகி தெரிஞ்சிட்டு இருக்கும் போதுல அந்த ரூம்குள்ள ஒரு போலீஸ்காரன் வரான். வந்த போலீஸ்காரனே செம்மையா அடின்னு அடிச்சு அந்த ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே ஓடி போயிருந்தான். அப்படி அங்க இருந்து நம்ம ஹீரோயினும் வெளியே ஓடி போயிருந்தா. அப்படி பிளிங்க் ஆகிட்டு இருக்கு, அவளோட ஹஸ்பண்ட் விரட்டிட்டு போய்கிட்டே இருக்கான். அப்படி இந்த சீன்லாம் படத்துல பார்க்கும் போதுல ரொம்பவே சூப்பரா தான் இருந்துச்சு. இப்ப அவன் அந்த பில்டிங்ல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே ஓடி வந்திருந்தான். பின்னாடியே நம்ம ஹீரோயினும் விரட்டிட்டு ஓடி வரா. வெளியே பார்த்தா பயங்கரமா மழை பெய்யுது. அப்படி வெளியே ஓடி வர போதுல நம்ம ஹீரோயின் ஒரு போலீஸ்ல இருந்து கண்ணை புடிங்கிட்டு ஓடி வந்துருதா. அப்படி மலையில இன்விசிபிளா இருக்கிற அவ ஹஸ்பண்ட் அப்படி கண்ணை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. அப்படி வெளியில ஓடிட்டு இருக்கிற அவ ஹஸ்பண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சிருந்தான். அப்படி அவன் அந்த மலைக்குள்ள தெரிஞ்சும் தெரியாமலும் அப்படி பிளிங்க் ஆகி தெரியறான். அந்த டைம்ல அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரர் வர்றாரு. போலீஸ்காரரை பார்த்ததும் ஹீரோயின் கையில இருக்க கண்ணை பிடிங்கிட்டு அந்த ஹஸ்பண்ட் அந்த போலீஸ்காரனை சுட்டுதான். இருந்தாலும் அந்த போலீஸ்காரன் சாகறதுக்கு முன்னாடி சொல்றான், நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனா தயவு செஞ்சு அவங்க கூட நீ சண்டை போடாம இங்க இருந்து போயிரு, இல்லட்டா உன்னை கொன்றுவான்னு அந்த போலீஸ்காரன் ஹீரோயினுக்கு அட்வைஸ் கொடுக்குறான். ஆனா அதெல்லாம் கேட்காம அவ ஹஸ்பண்ட் அவ
அவ விரட்டிட்டு போய்கிட்டே தான் இருக்கா. ஹீரோயினை எதுவுமே பண்ணாம ஓட ஆரம்பிச்சுதான். ஹீரோயினும் பதிலுக்கு அவனை துரத்திட்டே ஓடுறா. இப்ப அவன் என்ன சொல்லிட்டே ஓடுறான்னா, உன்னை என்னால டார்ச்சர் பண்ண முடியாது, எதுக்காகனா என் குழந்தை உன் வயித்துல வளருது, உன் சிஸ்டர் ஃபேமிலி இருக்கிற எல்லாத்தையுமே நான் கொன்றுவேன்னு ஒரு கார் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவனை ஃபாலோ பண்ணி இன்னொரு கார்ல போய்கிட்டு இருக்கா. இப்போ கார்ல ஹீரோயினோட சிஸ்டர் வீட்டுக்கும் போயிருந்தான். ஹீரோயின் சிஸ்டரோட பொண்ணு தூங்கிட்டு இருக்க ரூம்குள்ள பூந்துருதான். ஆனா அந்த ரூம்குள்ள வர்ற சவுண்ட் கேட்கதும் அந்த சின்ன பொண்ணு கையில இருக்கிற ஒரு ஸ்ப்ரே எடுத்து அடிச்சிருந்தா. அதுல அவன் திணறி பக்கத்துல இருக்க திங்ஸ் எல்லாம் தட்டி விடுவோம். அந்த சின்ன பொண்ணு இங்க யாரோ இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணிருந்தா. இப்ப அந்த சின்ன பொண்ணையும் அடிச்சு மட்டையாக்கிதான். இப்ப ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணோட அப்பாவுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பா, இந்த மாதிரி உன் பொண்ணை கொல்ல வர, நீ சீக்கிரமா அங்க போன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான். அவ அப்பாவும் அந்த டைம்ல அந்த வீட்டுக்கு போறான். ஆக்சுவலா அவனும் ஒரு போலீஸ்காரன் தான். வீட்டுக்குள்ள போய் பார்க்க முடியல, தன்னோட பொண்ணு கழுத்தை யாரோ நெரிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியும் போச்சுல. அவன் பக்கத்துல போக போச்சுல, அவன் அப்பாவையும் பிடிச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருந்தான். அடினா அடி, உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடியில மரண அடி விழுது. பக்கத்துல பார்த்துட்டு இருந்தா சின்ன பொண்ணு, எங்க அப்பா விட்டுரு கதறா. ஆனா அவன் விடுறமா இல்ல. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினும் அங்க வந்திருந்தா. இந்த தீப்பிடிச்சு எரிஞ்சா அதை அணைக்கிறதுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு சிலிண்டர் இருக்கலாம், அதோட வாரா. அந்த கேஸ் சிலிண்டரை ஓபன் பண்ணவும் அதுல இருந்து வர்ற புகை அந்த இன்விசிபிளா இருக்கிற அவ ஹஸ்பண்ட் மேல படவும் அவன் ஒரு மாதிரி அந்த வெள்ளையா தெரிய ஆரம்பிச்சிருந்தான். கையில ஒரு கன்னு வச்சிருந்திருக்கா நம்ம ஹீரோயின். கன் எடுத்து டப்புன்னு ஒரு 4-5 புல்லட்டை போட்டுருதா. ஒரு 4-5 குண்டு அவன் உடம்புல பாஞ்சி அவன் அந்த இடத்துல செத்து கீழே விழுந்துருதான். இப்ப செத்து கிடக்கிற ஹஸ்பண்டோட முகமூடிய கலட்டி பாக்குறா. பார்த்தா இந்த இடத்துல தான் படத்துல அடுத்த ஒரு சஸ்பென்ஸே வச்சிருக்காங்க. அந்த கோர்ட்டுக்குள்ள இருக்கிறது யாருன்னா அவளோட ஹஸ்பண்ட் இல்ல, அந்த ஹஸ்பண்டோட தம்பி, அதாவது லாயர் பிரதர் இருக்கலாம், அவன் தான் அந்த கோர்ட்டுக்குள்ள இருக்கான். சொல்ல போனா இவ்வளவு நாள் இன்விசிபிளா இவன் தான் இவ்வளவு சேட்டையும் பண்ணிட்டு இருந்திருக்கான். சரி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இவன் வீட்டுல ஏதாட்டு சிக்குமான்னு சல்லடை போட்டு தேடுறாங்க போலீஸ்காரங்க. அப்படி தேட போச்சுல அந்த வீட்டோட அண்டர் கிரவுண்ட் ரூம்ல ஹீரோயினோட ஹஸ்பண்ட வாயெல்லாம் கெட்டி போட்டு வச்சிருந்திருக்கான். இப்ப அவனையும் காப்பாத்தி கொண்டு போயிருந்தாங்க. இப்போ ஹீரோயினோட சிஸ்டர் ஹஸ்பண்ட் ஒரு போலீஸ்ல, அவன் வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்றான், இந்த பிரச்சனைக்கெல்லாம் உன் ஹஸ்பண்ட் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அவனை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது, இதுக்கு எல்லாத்துக்குமே அவன் தான் காரணம், அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு நல்லாவே தெரியும், எல்லாத்தையும் பண்ணிட்டு இதை பழிய போடுற மாதிரி அவன் தம்பி மேல போட்டு வச்சிருக்கான்னு அவளை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்றா. ஆனா அந்த போலீஸ்காரன் அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல, அந்த லாயர் தான் இவ்வளவு நாள் இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு அவனும் கொஞ்சம் ஆணித்தனமா நம்புறான். இப்போ ஹீரோயின் மேல இருந்த கொலைப்பழி எல்லாமே நீங்கிருது. இந்த கொலையெல்லாம் செஞ்சது இந்த இன்விசிபிளா அந்த லாயர் பையன் தான் செஞ்சிருக்கான்னு இவளை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவ சிஸ்டரோட வீட்டுல அந்த சின்ன பொண்ணு கூட தங்கி இருக்கிறா. என்ன நினைச்சான்னு தெரியல. சரி, நான் எல்லாத்தையும் மன்னிச்சு ஏத்துக்கிறேன்னு அவ ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இன்னைக்கு நான் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லவும் அவன் ஹஸ்பண்டும் ஒரு டின்னருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைமா இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் நின்று பேசிக்கிறத காமிக்கிறாங்க. இவன் பேசுற 1-2 வார்த்தைகளை வச்சே தெரியுது இவன் பக்கா சைக்கோங்கிற மாதிரி தெரியுது. ஹீரோயின் சொல்ற, நான் எல்லாத்தையும் மறந்து ஏத்துக்கிறேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான், எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு உன் பிரதர் மேல பழிய போட்டல, உண்மையை சொல்லுன்னு கேட்கறா. இப்ப நம்ம ஹீரோயின் எதுக்காக இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கானா, அப்படி அவ ஹஸ்பண்ட் பேசும்போதுல ஏதாவது ஒரு உண்மையை சொல்லுவான்னு ரெக்கார்ட் பண்ணலான்னு தான் இவ இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. வெளியில அவ சிஸ்டரோட ஹஸ்பண்ட், அதாவது அந்த போலீஸ்காரன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க பேசுற எல்லாத்தையுமே அந்த போலீஸ்காரனும் கேட்டுக்கிட்டே இருக்கான் வெளியே இருந்து. ஆமா, நான் தான் பண்ணேன்னு சொன்னான்னா அந்த ப்ரூஃபை வச்சு இவனை உள்ள தூக்கி போட்டலாம். ஆனா அவன் பேசுற எல்லாமே ரொம்ப தெளிவா சிம்பாலிக்கா தான் பேசுறான். அப்படி அவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு சர்ப்ரைஸ் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அமைச்சிருப்பான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிக்கிற இவன் தான் எல்லா வேலையும் செஞ்சிருக்கான்னு. ஆனா இதெல்லாம் ப்ரூஃபா கோர்ட்டு கொண்டு போனா எதுவுமே செல்லாது, ஏன்னா அவன் சிம்பாலிக்கா பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்ப அழுதுகிட்டே நான் பாத்ரூம்ல கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு பாத்ரூம்குள்ள போறா. ஆனா கேமரால இங்க நடக்கிற எல்லாமே ரெக்கார்ட் ஆகிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பாத்ரூம்குள்ள போன கேப்ல அவ ஹஸ்பண்ட் அந்த டேபிள்ல இருந்த ஒரு கத்தி எடுத்து அவனே அந்த கத்தியை வச்சு கழுத்தை பயங்கரமா அறுத்து அவனே சூசைட் பண்ணி செத்துக்கிறான். அந்த டைம்ல ஹீரோயின் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு இவன் இப்படி செத்து கிடக்கிற பார்க்கவும் ஐயோ ஐயோன்னு கத்துறா. உடனே ஹீரோயின் 911க்கு கால் பண்ணி போலீஸை கூப்பிடுறா, ஆம்புலன்ஸை கூப்பிடுறா. இதெல்லாம் வெளியே இருந்து ஒட்டுக்கிட்டு இருந்த அந்த போலீஸ்காரன் பதறி அடிச்சு உள்ள ஓடி வரான். இவ அப்படியே அழுது யாருக்கிட்டே போன்ல பேசிக்கிட்டே இருக்கா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி அந்த ரூமோட ஜன்னல் ஓரமா நடந்து போய்கிட்டு இருக்கிறா. இப்போ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கிற கேமரால ஹீரோயினோட ஹஸ்பண்ட் செத்து கிடக்கிற மட்டும் தான் தெரியுது. அப்படி அந்த கேமராவோட கவரேஜ்ல இருந்து வெளியே போன நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருந்த ஹீரோயின் அவ ஹஸ்பண்ட பார்த்து சிரிக்கிறா. அவன் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் செத்துக்கிட்டு இருக்க அவ ஹஸ்பண்ட் கிட்ட சர்ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றா. அவனும் அப்படியே கண்ணை மூடி செத்து போயிடுறான். இப்போ அந்த வீட்டுல இருந்து ஹீரோயின் ஒரு ஹேண்ட்பேக்கோட வெளியே கிளம்பி போகும்போதுல அந்த வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த போலீஸ்காரனும் உள்ளக்க வரான். இப்போ அந்த போலீஸ்காரன் ஹீரோயின் கையில இருக்க அந்த ஹேண்ட்பேக் உள்ள பாக்குறான். இப்போ அந்த இன்விசிபிள் கோட் ஹீரோயின் ஹேண்ட்பேக் உள்ள இருக்குது. அந்த போலீஸ்காரன் ஹீரோயின் பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறான் அவ தான் கொண்டிருக்கான்னு. ஏன் இப்படி பண்ணன்னு கேட்கும். நான் ஏன் பண்ணக்கூடாது, அவன் எனக்கு எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கான், கொஞ்சம் நஞ்சமா பண்ணிருக்கான், உன் ஒய்ஃப் அதாவது என் சிஸ்டரையும் கொண்டிருக்கான், உன் பொண்ணையும் கொல்ல வந்திருக்கான், இவனை ஏன் நான் கொல்லக்கூடாதுன்னு சொல்றா. சரி நீ போ, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு அந்த போலீஸ்காரன் வீட்டுக்குள்ள போறான். அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சும்மா தாறுமாறா இருந்துச்சு. நான் இந்த படத்துக்கு எப்படியும் ஒரு 9 out of 10 போடுவேன். நீங்க எத்தனை போடுவீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ஒரு படத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்களில் ஒருவன். ஒன் செகண்ட்
வெல்கம் டு தமிழ் ஹாலிவுட் டாக்ஸ். பாய் பாய்.